உங்களோட நாடு அது பரவாயில்ல. இப்போ குளிதான் இருக்கா? அதான் இங்கே வந்தீங்களா? இங்கேயும் கொஞ்சம் மாசி பனி மூசி பெய்யுமே காலங்காத்தா இல்லையா? ஓகே ரைட். அப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆகி நீங்கள் ஷியானை கூப்பிடலையே, அதான் கவலையா இருக்கு. ஒரு வார்த்தை வந்திருக்கேன் தம்பி, வாடா தம்பி. நாங்கள் என்ன கண்ட சாக போகிறோம்? அது மட்டும் தான் கேட்போம், மறுபடியும் கேட்க மாட்டோம். சரி ஓகே, முதல்ல இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரியா, அது வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் போயிருவீங்க. அதனால் அதுக்கிடையிலே சின்னதாக ஒரு பரிசுகள் கொடுக்க ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் பேர். அதனால் எங்களை கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்கிருங்க. சரியா, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி போடப்பட்டிருக்கு. ரைட், அதை கீழே வச்சுருவோம். ரைட். அப்போ வளமையாக இப்போ எல்லாத்துக்குமே கேக் வெட்டுறது ஒரு சம்பிரதாயம் போயிட்டேன்னு ஆரம்ப காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் நாங்கள் பழகிட்டோம், வேறு வழி கிடையாது. சரி, அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ரைட், கேக்கோட சேர்த்து ஆளுக்கு ஒரு ஓகே கொடுங்க பிரச்சனை. ரைட், ஆளுக்கு உண்டு. இப்போ என்னன்னா நீங்கள் 2 பேரும் மாற்றிக்கணும், மாலை மாத்திர மாதிரி. நீங்கள் அவா கொடுங்க, அவா உங்களுக்கு. நாங்கள் அப்படித்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வோம், மாற்றி கொடுக்கணும். ரைட், சரியா. அப்போ அன்பான உறவுகள் தானே 2 பேருமே. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், கனகாலமாக இருக்கீங்க, வாழ்றீங்க. அந்த அன்பு நிலை கட்டும். சரியா, இப்போ பரிமாறப்பட்டாச்சு. ரைட். அப்போ ஃப்ளவர் ஓகே பிடிச்சிருக்கா? நிறைய பூக்கள் இருக்கேன். இதில் என்ன சொன்னால் பாகுபாடு பார்க்கல. இதில் ஒரு ரோசாப்பூ நீங்கள் சொன்னால் மற்ற ரோசாப்பூ இங்கே சுற்றியாகும். அந்த மாதிரி நிறைய பூக்கள் சேர்ந்தாலும் அது பூங்கு அழகாக இருக்கு. தனியாக இருந்தால் அவ்வளோ, சிங்கிளாக இருந்தால் நோண்டி. இந்த மாதிரி பெருசாக இருந்தால் அழகாக இருக்குல்ல. ரைட், அதனால தான் பூங்கொத்து கொடுத்தாங்க, ஆளுக்கு ஒரு பூங்கொத்து. ஓகே, என்னென்னு கெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும். அப்படி தான் இதான் கேமா. யாருக்கு சரியாக கெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் போகும். கொடுப்பு அண்ணா சொல்லுங்க. என்னண்டு ஷர்ட். ஷர்ட். அவர் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக சொல்கிறார். ஷர்ட். சரி, ஓப்பன் பண்ணுங்க. டிஷர்ட் ஃபெயிலியர். அக்காக்கு தான் போதா? சரியா, அக்காக்கு தான் போதா? உங்களுக்கு தான் வெறும் ஒன்றும் செய்யாது. 2 அக்கா போட முடியாது இல்லையா? அதுலேயும் பிரித்து பார்க்கல. சரி, ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க ஜோடி ஜோடியா. இப்போ நீங்கள் உடுப்பெல்லாம் மாற்றி எடுக்க நாங்கள் நடக்கும் அதே மாதிரி எடுக்க போகிறோம். போட சொல்லு. தெரியாது உங்களுக்கு, சேவ் போகிறோம் நாங்கள் 2 நிமிஷம். ரைட், அது பிடிச்சிருக்கா பாருங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி விரிச்சல பார்க்கணும், அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. இதில் எது அண்ணாக்கா? சரி தான் எடுத்துட்டீங்களா? ரைட், அழகா இருக்கு. ரைட், மணிக்கூடா இதையும் பாருங்க. அதான் பிரிச்சு பார்க்கல. என்ன சரி, அனிவர்சரி 2 தான் போகுது. தனி நாளுக்கு தானே. அப்போ 2 பேர் தான் பரிசு வரும். சரி, என்னக்கா ஜி? சாரி. ஆறு என்னக்கா? இல்ல சாரி சொல்றீங்களா இல்லாட்டி சாரின்றீங்களா? அழகா இருக்கு, நல்ல கலர். எனக்கு பார்த்தோன்னே கண்ணு கொடுத்து இந்த கலர். சீரியஸா நல்ல கலர். உங்களுக்கு அழகா இருக்கு. என்ன சாப்பாடு ஓட்ட பண்ண போறீங்க? எனக்குதான் ஐடியா. என்ன அக்காச்சி சாரி சரியா குவியுது? அண்ணாக்கு பார்க்க போக நான் கஷ்டப்பட்டு ஓப்பன் எனக்கு கொண்டு வருதா? அக்காச்சிக்கு வந்துட்டு இருக்கு. எடுங்க எடுங்க எடுங்க, எடுத்து இப்படி தோல் பட்டில அடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் தான் தெரியும். சரி, ஏதோ நல்லா இருக்குல்ல. சரி, ஏன்னா தனி ஒரு ஆள் பரிசு கொடுக்கல. சரி, அதனாலதான் இவ்வளவு பரிசுகள். இதையும் பாருங்கண்ணா. லாஸ்டா சொல்லுவோம். ஒவ்வொன்றா வருவோண்ணா. இப்ப நிம்மதியா இப்ப வருது அண்ணா. செட்டு வருது. ஒவ்வொரு கொஞ்சம் பார்க்கக்கூடாது, 2 பேருக்கும் சமமான இருக்கணும். ஒரு கிஃப்ட் குறைஞ்சது நானே விட்டு போயிருவேன். அண்ணா, நீ எந்த நேரம் ஹேப் தான் போட்டுருப்பீங்களா? அவருடைய அடையாளம் மாதிரியா தொப்பி? இல்ல இல்ல கலட்ட வேணாம் உங்களோட. ஏன்னா சில பேருக்கு ஒரு ஐடென்டிஃபை மாதிரி, சில பேர் பொட்டு வைக்க இருக்க மாட்டாங்க, சில பேர் தொப்பிட்டா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒரு அடையாளம். அழகா இருக்கு தொப்பி உங்களுக்கு. சரி, இதையும் வாங்கிருங்க 2 பேரும். சரி, அக்கா ஓபன் வா. என்னது? கை செயின். ஆனா கையில ஆல்ரெடி கிடக்கு, அதனால நான் கொண்டு போறேன். பரவாயில்லையா? அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பசங்க அப்படி ஆடி போடுறது.
அக்கா பாப்பா பாப்போம் கட்சிக்கு என்ன பாப்போம் இருக்கா எங்களுக்கும் பாடு ஆர்வம் சொல்லக்கா வா இல்ல இல்ல எங்களுக்கும் படு ஆர்வம் ஏன்னா எல்லா கிஃப்ட்டுமே தானே தான் வந்துச்சு நாங்களா கொண்டு இல்லை உங்களுக்கு புரியுது அப்ப நீங்க பார்க்கும்போது என்ன வரைக்கும் நாங்களும் ஆர்வமா பாக்குறோம் ஆமா ஏன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டது சரியா ஏற்கனவே அவங்களே பேக் பண்ணி அவங்களே கொடுத்தாங்க சரி வளமையா நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம் இந்த முறை அவங்க தங்களுடைய ஏன்னா நீங்க கூட இருக்கீங்க இல்லையா என்னண்டு அதுல எதை என்ன ட்விஸ்ட்னா உங்களுக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் சொன்னா அதுல யார் யாருன்னு கெஸ் பண்றதா விஷயம் கண்டிப்பா ஏன்னா இது நிறைய வந்த கிஃப்ட் தனி ஒரு ஆள் கொடுக்கல அதனால நீங்க யாரு என்ன கொடுத்து சரியா சொன்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு தரப்படும் இல்லை என்றால் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும் டிலோகியா சரி இப்போ எல்லா பர்சனும் பிடிச்சிருக்கேன் நிறைய வந்தாச்சு கிஃப்ட் இப்போ பார்க்கறதுக்கு தாராளமா அப்படி மேச ஃபுல்லா இருக்குது எனக்கு மனங்குள்ள இந்த மாதிரி கிஃப்ட் வேற எனக்கு 10ஆம் மாசம் 18ஆம் தேதி பர்த்டே ஓ மறந்துட்டாங்க ஓ உண்மையா தான் சொல்றேன் தம்பிக்கு இந்த மாதிரி ஏராளமான கிஃப்ட் அனுப்பி இந்த மனம் குளிர் சரி ஓகே இதை வந்து நாங்க முக்கியமான ஆக்களை கொண்டு போடுவோம் அப்ப வச்சிருவோம் இப்ப வச்சிருவோம் சரி இப்போ ஒவ்வொரு கிஃப்டா நீங்க சொல்ல போறீங்க யார் யார் என்ன கொடுத்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம் கெஸ் பண்ணுங்க பாப்போம் யார் யார் என்ன கொடுத்துப்பீங்க நீங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க மத்தவங்களுக்கு இப்ப நமக்கே பண்றாங்களே மத்தவனுக்கு பண்ணி வீடியோ பார்க்கும்போது இப்போ எல்லாம் காமெடி தான் இருக்கு நமக்குன்னு வரும்போது பக்கு பக்குன்னு ஆகுது யார சொல்லி யார நோவுறது ஓகே வெளியில இருக்காங்களே கொஞ்சம் பேர் இல்லையா வெளியில இருந்து இல்ல என்ன விளாங்க வெளிய இருக்கணும் இருக்கணும் சான்ஸ் இல்ல ஒருவேளை காப்ரான்ஸ்ல இருக்கா கொடுத்தது 2 பேர் தான் கன பேர் சொன்னது 2 பேர் தான் சொன்னான் 2 பேர் தான் கொடுத்தான் ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு பரிசு கொடுத்தான் ஓகே ரெண்டாவது ஆனா அவங்க உங்களுக்கு அக்கா வரா தங்கச்சி முறை வர நினைக்கிறேன் அவங்க உங்களுக்கு தங்கச்சி முறை நினைக்கிறேன் சின்னவங்க கொஞ்சம் ஆகலும் வயசு இல்லை அவங்களுக்கு போய்க்கும் அப்படிதான் ஒரு ஆண் ஒரு பெண் சொன்ன இல்லையா ஆணுக்கும் வயசு கூட இல்லை ஒரே உங்களை விட ஒரே வயசு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் கொடுத்தாங்க அவங்கள பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க இல்லை அவங்க இல்ல வேற ஜனாவா ஜெயலாம் தூங்குவான ஜனா இல்ல மகிந்தா ராஜபக்சவா மகிந்தா கூட ரிலேட்டிவா புரியல என்ன மச்சாலா மகிந்தா கிட்ட வாங்க ஏன் பிரியுறீங்க கிட்ட கிட்ட இருங்க சரி பாய் பேர் எஸ்ல தோங்குது கேர்ள் பேர் ஜேல தோங்குது சந்திரஹாசன் இல்ல வெறும் 5 எழுத்தான் கேர்ள் பேர் ஜேல தோங்குது சார்ஜனா ஜே ஜே சரி ஜனனி என்றவ தான் உங்களுக்கு கொடுத்த ஜனனியும் மிஸ்டர் ஷியானும் அவர் தான் கிஃப்ட் கொடுத்தது சொல்லுங்க யார் 2 பேரும் சொல்லுங்க 2 பேரும் யார் 2 ஷியானும் ஜனனியும் யார் அதான் கேட்டேன் நீங்க லாப் பண்ணீங்க அதெல்லாம் கோட்டை விட்டீங்களே நாங்க பசங்க கொடுத்தோம் கஷ்டப்பட்டு கொண்டு தாரம்பரம் எங்க பேசலாம் நீங்க யாரையும் பேசணும் சரியா இது எல்லாமே கொடுத்தது யாருன்னு சொன்னால் உங்களுடைய தங்கச்சி ஆமா சரியா உங்களோட தங்கச்சி அக்கா பிரான்ஸ்ல இருக்காங்க மதனாக்கா ரைட் மதனாக்கா தங்கச்சியா அக்கா தானே ரைட் அவங்க தான் எல்லாம் சேர்ந்து செய்தது இது திட்டமிடப்பட்ட சதி உங்களை பக்கத்துல வச்சுக்கொண்டு செஞ்சவங்க கிஃப்ட் இத்தனைக்கும் பாருங்க நாங்க ஒன்றும் ரெடி பண்ணல உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கொண்டு கலவா ரெடி பண்ணி கலவா மேல கொண்டு வந்து கலவா கொண்டு வந்தோம் உங்களுக்கு இல்ல அதுக்குள்ள சோளை வச்சாங்க பாரு அது எனக்கு ட்விஸ்ட் பற்ற கலவை ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுமா மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா நீங்க எப்படி தூரமா இருந்து கொண்டு உங்களோட உறவுகளை மகிழ்ச்சி படுத்த ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒருத்தங்களை சம்மந்தப்படுத்த நினைக்கிறதே பெரிய விஷயம் சரி அதைத்தான் அவங்க ஆசைப்பட நினைச்சிருந்தா அவங்களே கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு பேச்சு உங்களுடைய சுவாரஸ்யமான நீங்க அந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க இல்லையா அதை எதிர்பார்த்தா இந்த விஷயம் செஞ்சாங்க ஹாப்பி தானே என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் வேற நன்றி ஆங்கிலம் தமிழ் இனி பிரெஞ்சுல சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் நன்றி அக்கா
சரி, எப்படியான உறவுகள் உங்களோட உறவுகள்? உறவுகள் அனைவரும். சண்டை பிடிக்கிறீங்களா? சண்டை போடுறீங்களா? அது இல்லாத இடமே இல்ல. இது சண்டை பிடிப்பா, அடுத்த second யார் வளர்த்து சமாதானமாகறது அடுத்த கட்டம்? அடுத்த கட்டம் சமாதானமாகறத நானே தான். நான் சொல்றது உங்களோட குடும்பத்துக்குள்ள வைக்கல. சுத்தி கேட்கிறேன் உங்களோட தங்கச்சி கேட்கறத. ஆமா, எல்லாருமே அப்படித்தான். எல்லாருமே இப்படித்தான் வந்து வராது, வந்துட்டு அடுத்த செகண்டே மனசுல வச்சுக்கணும். சேர்ந்துருவீங்க. ரைட், ஓகே. உங்களோட லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? Arrange. அரேஞ்ச் மேரேஜ். சரி, இப்போ லவ் பண்றீங்க? Yes. அதுதான் முக்கியம், அதான் கேட்டோம். ரைட், ஹாப்பி தானே? எனக்கும் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. குரல் மட்டும் தான் கேட்டிருக்கோம். நேரா பார்க்கும்போது கண்டிப்பான பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் உங்களை பார்த்தா வெளியான மாதிரி தெரியல, ஏதோ இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அண்ணா பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அதை சொல்லுங்க. யா, சில பேர் பார்த்தா வெளியான புரியுமா தெரியும், ஆனால் உங்களை பார்த்தா இந்த ஊர்க்கார மாதிரியே இருக்கு. கண்டிப்பா. சரியா? அப்படியே இருங்க எப்பயுமே. மாசத்துக்கு வந்து நாங்க செஞ்சா- ஒரு மாசத்துக்குள்ள மாறிட்டீங்களா? சரி, ஹாப்பி தானே? ஓ, மன்னா. சரி, கிளப் பண்ணுடா.